குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கோட தேர்ட் எண்டு முடிய போகுது. அதான் இன்னும் நான் பாடம் நடத்தி தான் போயிட்டுருக்கேன். படிக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை, கொடுத்த ஒர்க்கு முடிக்க வேண்டிய வேலை உங்கள் வேலை. அது முடிச்சாக்கா என்ன பண்ண முடியுது உங்களுக்கு நிச்சயமாக வந்து இது பண்ண முடியும். நல்ல மார்க் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. மாறி மாறி சொல்கிறேன். டயக்ராம் வந்து எப்படி வரையணுங்கிறது நான் மாறி மாறி சொல்கிறேன். நான் சொல்கிறது நல்லா தெளிவாக வரைஞ்சி டயக்ராம் நீட்டாக வரைங்க. டயக்ராம் நீட்டாக வரைஞ்சால் மட்டும்தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது ப்ரெசன்டேஷன் சரியில்லை அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும், எக்ஸாம்பிளுக்கு நேற்று உங்கள் அண்ணன்மார், அதாவது பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதற்கான ரிசல்ட் நேற்று டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நல்ல மார்க் எடுத்துருக்கான், தரவும் நல்ல மார்க் எடுத்தாங்க. ஆனால் அவருடைய ப்ரெசன்டேஷன் சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் அதில் 190 மார்க் எடுப்பான் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் என்ன செய்யுதுன்னா, அந்த பையன் வந்து ஒரு சப்ஜெக்டில் கூட 190 வாங்கலை அப்படிங்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இன்டர்னலில் ஃபுல்லாக அவங்க எல்லா மார்க் போட்டோம், 25 போட்டாச்சு. பட் எக்ஸ்டர்னலில் பொறுத்தளவுக்கு 75 மார்க்ஸ் வரல. காரணம் அவருடைய ப்ரெசன்டேஷன் இந்த அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. ஸோ தயவு செய்து நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை வந்து நீட்டாக கொண்டு வாங்க. டயக்ராம் வரைய அதுதான் உங்களுக்கு முன்னாடி டயக்ராம் வரைஞ்சி போட்டுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு முன்னாடியே டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டயக்ராம் வந்து உங்கள் முன்னாடியே வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் உங்களுக்கு டயக்ராம் வரைய தெரியணும், நீட்டாக வரையணும், தெளிவாக வரையணும், தப்பில்லாமல் வரையணுங்கிறதுக்காக தான் வரைகிறேன். ஆனால் அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து சும்மா ஏதோ பேருக்கு பார்க்குற மாதிரி முழு வீடியோவும் நிதானமாக பார்க்குறேங்கிறது கிளியராக தெரியுது. நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், இடிசி பொறுத்தளவுக்கு 6 மார்க் போட்டாலும் தப்பு, போடலினாலும் தப்பு. அப்போ எந்த இடத்துல 6 மார்க் இருக்குமோ அந்த இடத்துல 6 மார்க் போடணும். 6 மார்க்கு எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல 6 மார்க் போடணும். புரிஞ்சா என்ன? எப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடி தலையில் இருக்கிற வரைக்கும் தான் அழகு. தலையில் முடி இருந்துச்சுன்னா அழகு. அதே முடி மூக்கிலையோ இல்லை இந்த நெத்தி பூரா இருந்துச்சாலோ இந்த இங்கெல்லாம் முடி இருந்தாலோ அது அழகு கிடையாது. இங்கே இருந்துச்சுன்னா அது ஒரு தாடி வந்து அதை ட்ரிம் பண்ணுறோம். ரொம்ப பெருசாக வர வந்துச்சுன்னா அது அசிங்கமாக இருக்கும் இல்லையா? ஏன் அதே இந்த இந்த புருவத்தில் இங்கே தொங்குற மீது தொங்க முடி, அதே முடி புருவத்தில் முடி இருந்தால் எப்படி இருக்கும்? எந்த இடத்துல முடி இருந்தால் அழகு. அதே மாதிரி ஆரோகட்டு எங்கே இருக்குமோ அதே மாதிரி இருந்தால் தான் அந்த படத்துக்கு அழகு. ஆரோகட்டு எல்லாம் போட்டாலும் தப்பு. ஒன்றும் இல்லை, முடியே எங்கேயுமே இல்லை, தலையிலையும் முடி இல்லை, இங்கேயும் புருவத்திலையும் முடி இல்லை, எல்லாத்துக்கும் முடி இல்லைன்னா அது அசிங்கமாக இருக்கும். தலையில் இருக்க வேண்டிய இடத்துக்கு முடி இருக்கணும், அதான் இருக்கத்தான் இல்லையா? ஸோ 6 மார்க்கு கட்டாயம் இருக்க வேண்டிய இடத்துல 6 மார்க் போடணும். எந்த இடத்துல 6 மார்க் போடணும் அந்த இடத்துல 6 மார்க் போடணும். நீ மாற்றி வரைஞ்சாலும் தப்பு, போடாமல் விட்டாலும் தப்பு. நிறுத்தி நிதானமாக பாருங்கள். என்ன, நான் முன்னாடியாக என்ன சொன்னேன், ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் வந்து இன்டர்னல் மார்க் பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் வைக்க சொல்லி சொல்லிட்டாங்க, டெஸ்ட் 1 மார்க்ஸ் வந்து வைக்க சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா 23ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அநேகமாக 23ஆம் தேதி வந்து நம்ம இடிசி எக்ஸாமாக தான் இருக்க முடியும். என்ன பார்த்து எல்லோரும் என்ன செய்யணும், எடுத்து ரெடி பண்ணி எழுதி அனுப்புகிற மாதிரி சொல்லி இருக்கும். ஓகேயா? சரி, இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃபெட்டு பார்த்துட்டோம், யூஜிடி பார்த்தோம். ஃபெட்டில் என்னவும் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெட்டு, அப்ளிகேஷன் ஆஃப் யூஜிடி, இது ரெண்டு மட்டும் பார்த்துட்டோம்னா பழசில் முடிஞ்சு பெண்டிங் முடிஞ்சு. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெட்டு அது என்ன செய்ய, ஃபர்ஸ்ட் பஃபர் இன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் பஃபர்னு என்ன பார்த்தோம்? பஃபர்னு என்ன? பஃபர்னு என்ன யாராவது தெரியுமா? யோசிப்பாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சமீபத்தில் கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, 2 வீலரில் வந்து ஏமா பறந்து போகிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்காங்க. ஏதோ சம்திங் ஹேப்பன், ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆன உடனேவும் இவர் மேலே போட்டுருக்க அந்த ட்ரெஸ்ஸு டக்குன்னு பலூனாக மாறி இருந்துச்சு அப்படின்னா, இவர் மேலே ஒரு பொட்டு கூட அடி விடாமல் ஒரு மாதிரி பந்து மாதிரி கொண்டு போய்வார். மேலே ஒரு பொட்டு அடி விடாது. யார் மேலே வண்டி ஓடி போனாங்க. அதாவது என்ன செய்யுங்கன்னா, அவர் மேலே ஆக்சிடென்ட் ஆகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு மேக்ஸிமம் ஒன்று உயிர் போயிடும், இல்லைன்னா அவர் மேலே அடிபட்டு ரத்தமாகும், ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு உறுப்பு வந்து டேமேஜ் ஆகிடும் இல்லையா? ஆனால்
என்ன நடக்குது அப்படின்னா அந்த டக்குன்னு பலூன் மோதி என்ன செஞ்சது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் மேலே இந்த அடியும் படாமல் டக்குன்னு என்ன காப்பாற்றி கொண்டு போயிடுச்சு தனியா இல்லையா. அதே மாதிரி தான் பஃபரிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டாக நம்ம என்ன சொல்றோம்னா மாற்றி கனெக்ஷன் கொடுத்தோம்னா அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டேமேஜ். எக்ஸாம்பிளுக்கு வோல்ட் மீட்டர் வச்சுக்கிடுமே. வோல்ட் மீட்டரை வந்து என்ன அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வோல்ட் மீட்டரை கொண்டு 200 வோல்டேஜ் மெஷர் பண்ணுற இடத்துல வச்சோம்னா தாங்காது. ஸோ அதுக்கு பஃபரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆக்சிடென்ட் வச்சா உடனே போயிடக்கூடாது. மீட்டர் வந்து வச்ச உடனே என்ன செய்யணும் சம்திங் ஹேப்பன் இதை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் 100 கூட அதை காட்டுங்கிறத காட்டு அதுக்கப்புறம் அது ஃபைனலாக தான் என்ன செய்யணும்னா அது போகிற மாதிரி கொண்டு வரலாம். எடுத்த உடனே போடாத ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒரு சம்திங் ஹேப்பன் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அதை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் பஃபர்னு சரிங்களா. ஸோ பஃபரிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பஃபரிங் யூனிட்டாக வேலை செய்யுது. இது இருக்கிறது. அடுத்து எஃப்எம் டியூனர். வீட்டில் எல்லா வீட்லையும் எஃப்எம் ரேடியோ இருக்குது இல்லையா. ஹலோ எஃப்எம், ரேடியோ மிர்ச்சி, அப்புறம் இது சூரிய எஃப்எம், இந்த மாதிரி நிறையா எஃப்எம் ரேடியோஸ் இருக்கு இல்லையா. அந்த எஃப்எம் ரேடியோஸ் டியூன் பண்ணுறோம் இல்லையா. டியூன் அதில் ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர் வேலை செய்யுது. அடுத்து கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்னா என்னென்னலாம் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் சொல்லிக்கலாம் அப்படின்னா பாக்கி டைப் சொல்கிறாங்க இல்லையா, போலீஸ் இருக்காங்க இல்லையா, அது. அடுத்து என்ன செய்யுது சேட்டலைட் ரிலே பண்ணுறாங்க இல்லையா, எந்த ஒரு ரிலே பண்ணாலும் அதை ரிசீவ் பண்ணுறதுமா இருக்கலாம். அந்த மாதிரி வேலை பண்ணுறதுன்னா ஆர்எஃப் ஆம்பிளிஃபையராக வேலை செய்யுது. அதில் வந்து ஆர்எஃப் ஆம்பிளிஃபையரில் இந்த பேட்டு யூஸ் ஆகுது. அடுத்து மிக்சர் மிக்சர் செட்டிங்ஸ் ஆஃப் எஃப்எம் அண்ட் டிவி ரிசீவர். எஃப்எம்லையும் சரி டிவிலையும் சரி மிக்சர் என்ன அர்த்தம்னா அதாவது ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் ஐஎஃப் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எஃப் சர்க்யூட்டு ஐஎஃப் சர்க்யூட். இது வந்து நம்ம இதில் பார்க்கலாம் யாருன்னா நம்ம இசி டிபார்ட்மெண்ட் பசங்க பின்னாடி படிப்பாங்க. கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத படிப்பாங்க. அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பேசுகிறேன் இது வந்து ஆர்எஃப் இது வந்து என்ன சார் ஆடியோ ஃப்ரீக்வன்சி. இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே எல்லா இடத்துக்கும் கடைசி வரைக்கும் போய் சேராது. இந்த இந்த பேசுகிற வார்த்தையை வந்து கொண்டு போய் செவன் தெரிஞ்சுன்னா ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு சேர்க்கணும். இப்போ எஃப்எம் ரேடியோ அப்படின்னா ஹலோ எஃப்எம் ரேடியோன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் இருந்து என்ன செய்யறாங்க ஒருத்தர் பேசுகிறாரு இல்லை ஒரு பாட்டு போடுறாங்க, ரேடியோ போடுறாங்க, பாட்டு போடுறாங்க, ஏதோ போடுறாங்க. அதை என்ன செய்யுது அந்த சிக்னலை வந்து நம்ம இங்கே இருக்கிறோம்னா வீட்டு எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுன்னா அத்தனை கிலோமீட்டர் தள்ளி என்ன செய்யுது டியூன் பண்ணும்போது அந்த என்ன செய்வாங்க கேட்குறோமா இல்லையா, எப்படி கேட்குறோம் அப்படின்னா அந்த சிக்னலை பேசுகிற சிக்னலை தூக்கிட்டு வருது எது இன்னொரு சிக்னல் வந்து கொண்டு வந்து வரும்பொழுது நீ டியூன் பண்ண வேண்டுமோ அதுவும் இதுவும் மேட்ச் ஆகி உள்ள வந்து அந்த நமக்கு காதில் கேட்குது. சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. எதுன்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையரையும் நம்ம உருவாக்கின ஐஎஃப் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி இது ரெண்டையும் இருந்துச்சுன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடியதான் மிக்சர் யூனிட். அந்த மிக்சர் யூனிட்ல இருந்துச்சுன்னா எஃப்எம் அண்ட் டிவியில் ஒரு மிக்சர் யூனிட்ல வேலை செய்யுது. ஆசிலேட்டர் சர்க்யூட்ல வேலை செய்யுது. ஆசிலேட்டர் சர்க்யூட்டாகவும் வேலை செய்யுது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா 2 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். ரைட்? தி அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெட். வாட் ஆர் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெட்? அதே மாதிரி யூஜெட் வந்து டைமிங் சர்க்யூட்ஸ் இருந்தாது. ஃபேஸ் கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்ன அர்த்தம்னா வோல்டேஜ் இருக்குது. நம்ம ஒரு வேவ் ஃபார்ம் இருக்குதுன்னா அந்த ஏசி வேவ் ஃபார்ம் இருக்குது. அது வோல்டேஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டைமிங் கழிச்சு அப்ளை பண்ணுறோம். டைம் முடிச்சு அப்ளை பண்ணுறோம். அந்த நேரம் வந்து சம் வோல்டேஜ் பண்ணுறது சம் வோல்டேஜ் கட் ஆகிடும். ஸோ அதான் ஃபேஸ் கண்ட்ரோல். சரியா? பின்னாடி என்னங்க பார்க்கலாம். ட்ரிகரிங் சர்க்யூட்ஸ் ஃபார் எஸ்சிஆர் அண்ட் ட்ரையாக். எஸ்சிஆர் என்ன ட்ரையாக் என்ன பின்னாடி பார்ப்பீங்க. அந்த எஸ்சிஆரும் ட்ரையாக்லையும் அதை ஆன் பண்ண ட்ரிகரிங் ஆன் பண்ணுறது, அதை ஆன் பண்ணுறது தூண்டி விடுறது, ஆன் பண்ணுறது தூண்டி விடுறது அந்த சர்க்யூட். பல்ஸ் ஜென்ரேட்டர். பல்ஸ்னாலே வைப்ரேஷன். பல்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல இருந்து அந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் தேவைப்படும். அது பின்னாடி என்ன எந்த இடத்துலலாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். என்ன அதாவது ஸ்கொயர் வேவ் ஆகவோ அல்லது சைன் வேவ் ஆகவோ அல்லது ஷார்ட் வேவ் ஏதோ ஒரு சம்திங் அதெல்லாம் பல்ஸ் ஜென்ரேட்டராக இருக்குது. அடுத்து ஷார்ட் அவுட் ஜென்ரேட்டர். மெயினாக வந்து யூஜிஆர்டி ஷார்ட் அவுட் ஜென்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஸ்விட்சிங் சர்க்யூட். ஸ்விட்சிங்னா இந்த ஆன் பண்ணுறோம் இப்போ சர்க்யூட்டில் ஸ்விட்சிங். These are the applications of UJT. நம்ம அடுத்து பார்க்கணும்னா UJT as a relaxation oscillator. UJT as a relaxation oscillator. இது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு UJT வரையணும்.
யூஜேடி இதுல நேரா அப்படி போட்டோம்னா ஃபெட். சரினா நான் என்ன வரேன் கிராஸா போறேன். நல்லா பாருங்க கிராஸா போறேன். இந்த ஆரம் மார்க் மஸ்ட். இந்த ஆரம் மார்க் மஸ்ட். இந்த லைன் கிராஸா போடணும் அது மஸ்ட். நேரா போட்டோம்னா ஃபெட். புரியுதா? இது நம்மளா பேர் கொடுத்துறோம். இந்த R1 R2 இது R1 R2 இப்படினா வச்சுக்கலாம். சரினா நம்மளா பேர் கொடுத்துறோம். இன்ஜின் ஒரு பார்த்து கொடுத்துறோம். இது வந்து என்ன எமிட்டர், இது வந்து பேஸ் 1, இது வந்து பேஸ் 2. பேஸ் 1 பேஸ் 2. ஓகே. இது இப்படி வரைஞ்சாலும் சரி இல்ல அப்படின்னா output DC. இதான் யூஜே ரிலாக்சேஷன் ஆசிலேட்டர் சர்க்யூட் டயக்ராம். ஒரு கான்செப்ட் மட்டும் வச்சுக்கணும். அதாவது யூஜேடி வரைஞ்சாச்சு. அது யூஜேடி ரெண்டு டெர்மினல் இருந்து பேஸ் 1 பேஸ் 2 லிமிட்டர் மூணு டெர்மினல் இருக்குது. பேஸ் 1 பேஸ் 2 லிமிட்டர் மூணு டெர்மினல் இருக்குது. சரியா? அந்த பேஸ் 1 வந்து நம்ம இந்த லோடிங் ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை. அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த நிமிஷம் ஆர்டிகல்ஸ் தான் வழக்கமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். யூஜேடி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா அதனுடைய பேஸ் 2 வந்து ஒரு பாசிட்டிவ் சப்ளை இருக்கும். பேஸ் 2 வந்து ஒரு பாசிட்டிவ் சப்ளை இருக்கும். பாசிட்டிவ் சப்ளை வந்து R2 மட்டும் கொடுத்தாச்சு. ஏற்கனவே பேஸ் 1 நிமிஷம் மைனஸ் கொடுத்துட்டோம். இந்த எமிட்டர் வந்து நிமிஷம்னா ஒரு பாசிட்டிவ் சப்ளை தரணும். அதே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் R2 மட்டும் கொடுத்தாச்சு. ஓகேயா? அடுத்து என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ரா வந்து நிமிஷம்னா இந்த எமிட்டருக்கும் பேஸ் 1க்கும் இடையில ஒரு கெபாசிட்டர் போடுறோம். எமிட்டருக்கும் பேஸ் 1க்கும் ஒரு கெபாசிட்டர் போடுறோம். கெபாசிட்டரோட வேலை என்ன அப்படின்னா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நார்மல் பண்ணக்கூடியது கெபாசிட்டரோட வேலை. ஓகே ரைட். இப்போ இந்த பேஸ் 1 பேஸ் 2 க்கு சப்ளை பண்றோம்னா VVB இது என்ன செய்யுதுன்னா இதுதான் இந்த ஃபங்க்ஷனா இருக்கக்கூடிய சப்ளை ப்ராப்பர்ட்டி சப்ளை. ஓகே. இந்த கெபாசிட்டர் சார்ஜ் ஆகிறது பொறுத்து தான் நமக்கு இந்த ஆசிலேட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். கெபாசிட்டர் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வந்து அதை பொறுத்து தான் செய்யுதுன்னா இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா என்ன தெரியும் அப்படின்னா இந்த எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் ஆனது எமிட்டர் பேஸ் 1 வோல்டேஜ் that is VEB1 எமிட்டர் பேஸ் 1 வோல்டேஜ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த V1 சொல்றாங்க அந்த V1 சொல்றாங்க ஒரு வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் வரை ஆன் ரீச் ஆனா தான் இது செய்யுது ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப கொஞ்சமா இருந்துச்சுன்னா அது ரிவர்ஸ் பயாஸ். சரியா? இப்போ என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம். சப்ளை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே என்ன செய்யுது அப்படின்னா இங்க உடனே இது ஆன் கண்டிஷன்ல வராது. யூஜேடி என்ன செய்யுதுன்னா ஆன் கண்டிஷன்ல வராது. ஏன்னா அப்படின்னா
இந்த எமிட்டருக்கு பேஸ் வோல்டேஜ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இனிஷியல் ஜீரோவாக இருக்கும், கம்மியா இருக்கு. என்ன அப்படின்னு நேரம் இருந்ததுன்னா இது ஒரு பார்த்து இது ஒரு பார்த்து. இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது என்ன செய்யுதுன்னா இது டக்குன்னு முதல்ல இனிஷியலே என்ன செய்யுது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு லைட் ஒரு வயர் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். சின்ன ஒரு ஷார்ட் சர்க்யூட் வயர் மாதிரி இருக்குது. இப்போ ஆன் பண்ண உடனே ஸோ ஃபுல் வோல்டேஜ் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R1 மூலமாக அந்த கெப்பாசிட்டர் வரும்போது கெப்பாசிட்டன்ஸை சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த வோல்டேஜ் ஆனது இந்த UJT டர்ன் ஆன் ஆகிறதுக்கு ஆன் ஆகிறதுக்கு கண்டக்ட் பண்றதுக்கு தேவையான வோல்டேஜ் இனிஷியலி இந்த அக்ராஸா கிடைக்காது. அப்ப என்ன செய்யுதுன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. அதுதான் என்ன செய்யுது, கொஞ்சமா சார்ஜ் பண்ணிட்டே போகுது. இட் டேக் சம் டைம், கொஞ்ச நேரம் எடுத்துக்கிடுது. சார்ஜ் பண்ணிட்டே வருது. எப்ப வோல்டேஜ் ஆனது இதுக்கு தேவையான ஃபயரிங் ஆகுது ஆன் ஆகிறதுக்கு தேவையான V1 வோல்டேஜ் ரீச் ஆகும் உடனே என்ன செய்யுது அப்படின்னா இந்த UJT ஆனது ஆன் ஆயிடுது. UJT இருந்துச்சு ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆன உடனே அதாவது நல்லா கேட்டுங்க, அது ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பொழுது இதுக்கு அக்ராஸ் ஆன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஹை. ஆஃப்ல இருக்கும் பொழுது ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஹையாக இருக்குது. ரெண்டு ஆன் ஆன உடனே என்ன செய்யுது அப்படின்னா அதே ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா லோவாக மாறுது, குறைஞ்சிருக்கு. இது எது மாதிரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு டேம் இருக்கு, ஒரு கம்மா வச்சிருக்கோம், ஒரு இந்த மாதிரி இருக்கும். காரை கட்டிருப்பாங்க, ஒரு இது மாதிரி தடுப்பு மாதிரி இருக்கும். தண்ணி அப்படி நேரம் வந்துட்டு இருக்கு, தண்ணி வந்துட்டு இருக்கு. தண்ணி அந்த டேம் தண்ணி இறங்கிட்டு இருக்குது. தண்ணி இங்கே இருக்குது, தண்ணி வெளியே வருமா வராது. தண்ணி வந்துகிட்டே இருக்குமா, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்போ தண்ணி வச்சுன்னா அந்த டேம்ல இருந்து தண்ணி அக்குமுலேட் ஆகிட்டே தேங்கிட்டே இருக்குது. எப்போ இந்த இதை ரீச் ஆன உடனே நினைச்சுன்னா தண்ணி இருக்கு ஓவர்ஃப்ளோ ஆரம்பிக்குமா, அப்போ தண்ணி அங்கே நேராக நிறைய வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். வர தண்ணி கூட என்ன செய்யும் வெளியா ஓவர்ஃப்ளோ. அதே மாதிரி தான் தேவையான வோல்டேஜ் ரீச் ஆகிற வரைக்கு என்ன செய்யுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, கரண்ட் என்ன செய்யலைன்னா இது வரைக்கும் போகலை. எப்போ ரீச் ஆன உடனே அவங்க தேவையான வோல்டேஜ் ரீச் ஆன உடனே இந்த கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ண வோல்டேஜ் இந்த எமிட்டர் பேஸ்மெண்ட் வழியாக டிஸ்சார்ஜ் பண்ணுது. அதான் டிஸ்சார்ஜ் பண்ண டக்குன்னு டிஸ்சார்ஜ் ஆகிடும், டக்குன்னு டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. டைமிங் கம்மியாக இருக்கும். மறுபடியும் என்ன தெரியுது, அந்த தேவையான வோல்டேஜ் குறைஞ்ச உடனே இந்த எமிட்டர் பேஸ்மெண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் வழி அதிகமாகிடுது, ஆஃப் ஆகிடும். டிஜெட்டி ஆஃப் ஆன உடனே மறுபடியும் சார்ஜ் பண்ணுது. இந்த மாதிரி சார்ஜிங் மாறி கிடைக்குது. அதே கிடைக்குது. இந்த கெப்பாசிட்டி வோல்டேஜ் தான் அவுட்புட் வோல்டேஜ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம அவுட்புட்ல என்ன செய்யுது மாதிரி ஷார்ட் டூத் வேவ்ல கிடைக்குது. ஓகே, ஷார்ட் டூத் ஃபார்ம்ல கிடைக்குது. இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா டெலிவிஷன் யூஸ் ஆகுது டிவில. அடுத்து ரேடார் இருக்கு. ரேடார் நமக்கு தெரியும் இல்லையா, ரேடார்னா அதாவது ஒன்றும் இல்லை, ஃப்ளைட் வந்து இறங்குதுன்னா வரதுக்கு முன்னாடி ரேடியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு வெளிச்சமாக சுற்றிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ரேடார். அதான் ரேடார். ஓகே, அடுத்தது ஆசிலோஸ்கோப்னா இந்த படத்தெல்லாம் பார்ப்பீங்க, பார்த்தோம்னா அங்கே ஒரு சீரிஸ் கண்டிஷன் இருக்கும். ஒன்றே ஒரு விஷயம் வேவ் ஃபார்ம் மாதிரி சைன் வேவ் மாதிரி சார் ஒன்றா வேப்பம் ஒரு இதாக போயிட்டே போகும், அப்படியே நெளிவாக போகும், அப்போ நேராக வைப்ரேஷன் மாதிரி போகும். பார்த்துருப்பீங்க இல்லையா, அதான் ஆசிலோஸ்கோப். இந்த ஆசிலோஸ்கோப் ஓகே ரைட்டா தம்பி, நல்லா தெரிஞ்சுக்கோ. தேர்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு, 3 யூனிட் முடிச்சுட்டேன். படிக்க வேண்டிய வேலை உங்கள் வேலை, அசைன்மெண்ட் முடிக்க வேண்டிய வேலை. இன்னும் யார் அசைன்மெண்ட் முடிக்கலையோ இன்னும் நான் ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கேன், அசைன்மெண்ட் முடிக்காத அசைன்மெண்ட் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அன்னன்னைக்கு கிளாஸ் அன்னைக்கு அப்ளை போட்டு ரிப்போர்ட் அனுப்ப சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் தவிர ஒரு சிலர் நினச்சுன்னா அனுப்பவே இல்லை, இது வரைக்கும் ஆரம்பத்து வரைக்கும் அனுப்பவே இல்லை. மாறி சொல்லிட்டு இருக்கேன். அனுப்புனா ரெஸ்பான்ஸ் பண்ணால் அவங்களுக்கு நிச்சயம் நான் மார்க் போட மாட்டேன். ஓகே ரைட், தேங்க்யூ ஸோ மச்.